ஏலியன்ஸ் நம்ம கரெக்டாக இந்த இடத்துக்கு வந்தோம்ல, அதாவது போன வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ நம்ம வந்து அந்த ஃபால்ஸ்லேருந்து குளிச்சுட்டு கிளம்பியாச்சு. ஃபால்ஸுக்கு போகிற இடம் தான் வந்து ரொம்ப மோசமாக வச்சுருந்தாங்க. மோசமானா செருப்பு போட்டு போனால் நல்லாயிருக்கு, செருப்பு போடாமல் போனால் ரொம்ப கஷ்டம். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, கல்லுகள்லாம் போட்டு வச்சுருக்காங்க. அதாவது ரோடு போட்டிருக்காங்க, சரெல்லாம் அடித்து, அதாவது சல்லிலாம் போட்டு ரோடு போட்டிருக்காங்க. ஆனால் அதுக்கப்புறம் அதை மெயின்டைன் பண்ணாமல் வச்சுருக்காங்களா. ஸோ அது வந்து அப்படியே பேந்துருக்கு. அதுக்கப்புறம் அதை ரிட்டன் ரோடு போடாமல் வச்சுருந்தோன்னே அது அப்படியே எப்படி சொல்கிறதுனா, கல்லுலாம் ஷார்ப்பாக இருக்குது. அதனால் அது ரொம்ப தூரம் நடக்கும்போது செருப்பு போட்டிருந்தாலே கொஞ்சம் கால் வலிக்க ஆரம்பிச்சிட்டு. ஸோ இப்போ செருப்பு போடாமல் இருந்தால் ரொம்ப கஷ்டம். ஸோ எல்லோரும் செருப்பு போட்டுருங்க. அப்படி இல்லை ஷூ போட்டு தான் வந்திருக்கீங்க அப்படின்னா ஷூவை போட்டுகிட்டே வந்து போயிருங்க. போயிட்டு பக்கத்தில் போய் கழட்டி வச்சுட்டு யாராவது ஒரு ஆளை பார்க்க சொல்லிவிட்டு அப்படியே போய் குளிங்க. ஆனால் நீங்கள் அங்கே போயிட்டு செருப்பு போட்டு குளிக்கிறத விட செருப்பை கழட்டினா தான் உங்களுக்கு பெட்டராக இருக்கும். இப்போ நேராக நம்ம வந்து வாகமனுக்கு மலையில் ஏறிட வேண்டி தான். ஏறி ரூமை போய் பார்க்கணும். ஃபஸ்ட்டு ரூம் வேறு இன்னும் புக் பண்ணவே இல்லை. பார்த்துருக்கோம் ஒன்று ரெண்டு மூணு. இது பாருங்கள், லிங்காக இருக்குது. போகிற வழியில் பார்த்துருந்தேன்ல, அந்த லிங்காக தான் இது. இடம்லாம் சூப்பராக இருக்குது ஏலியன்ஸ். இடம்லாம் எப்படி இருக்குது ஏலியன்ஸ்? செம்மையாக இருக்குல்ல. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி இந்த வர்ற ரூட்டெல்லாம். ஆனால் வரும்போது அப்படியே மேகமூட்டமாக மழை பெய்யறதுக்கு ரெடியாக இருந்துச்சு. லைட்டாக மழைவும் பெஞ்சிச்சு. லைட்டாக பெஞ்சு ஒரு 10 செகண்ட் 15 செகண்டுக்கு லைட்டாக அப்பப்போ பெஞ்சிச்சு. ஆனால் ஃபுல்லாக பெய்யலை. இப்போ முக்கியமாக டீ குடிச்சிட்டு அப்படியே மேலே ஏறிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டுலாம் சொல்கிறாங்க. அது எப்படின்னு பார்க்கணும் ஏலியன்ஸ். ஏன்னா காலையில் மொத்தமாக 11 பேர் சாப்பிட்ருக்கோம். கிட்டத்தட்ட 850 ரூபாய் 870 ரூபாயோ வந்துச்சு. கிட்டத்தட்ட பார்த்தோன்னா ஒரு ஆளுக்கு கிட்டத்தட்ட 80 ரூபா 90 ரூபா வந்திருக்கு ஒரு ஆள் கணக்குக்கு. அப்புறம் டீ குடித்தோம் ஒரு இடத்துல. அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துல டீ குடித்தோம்னு நினைக்கிறேன். இல்லை, ஒரு இடத்துல தான் டீ குடித்தோம். அதுக்கப்புறம் வந்து சாப்பிட்ருக்கோம். அதுக்கப்புறம் இந்த இடத்துல நிப்பாட்டலை, நேராக இங்கே வந்தாச்சு. என்னாச்சு? பின்னாடி காட்டுதா? பத்து நிமிஷம் டிஃப்ரென்ஸ் வருதா? சரி, போகும்போது பெட்ரோல் பங்கு நிப்பாட்றா. பெட்ரோல் இல்லாமல் இருக்குது. எனக்கு சுத்தமாக பெட்ரோல் இல்லாமல் இருக்குது. இப்படி தான் போகணும். முட்டல வாங்க. இப்போ முட்டல வாங்க. நல்லா பாடுற முட்டிருக்கீங்க. எப்படி இங்கிட்டா? ஆமாம், இங்கிட்ட நான் பாதை பார்க்கலையாண்ணா. எது? ஆமாம், ரூட்டு மாறிச்சா. ஆனால் 10 நிமிஷம் தான் டிஃப்ரென்ஸ் வருதான். இப்படி தானே போகணும்? 5 கிலோமீட்டரா? சரி, போவோம். நேரா எலியன்ஸ் ரூட்டு மாறுற மாதிரி காட்டுச்சு. ஆனால் மேப்பில் ஒரு 5 கிலோமீட்டர் தான் டிஃப்ரென்ஸ் வருது. ஸோ அதனால் நாங்கள் இப்படியே போகிறோம். டேங்க் ஃபில் பண்ணிடுங்க. ஜிபே இருக்குல்ல?
போதும் 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 ஃபுல்லாக வந்துருச்சு. நீ அடிக்கிறியா? இங்கே தான் அடிக்கிறேன். என்ன புரியல புரியல. காசா? கொடுத்துட்டேன். பே பண்ணிட்டேன். அப்பாடா, கண்ணு இப்பதான்டா பளிச்சுன்னு தெரியுது. தண்ணீரிலே ஆத்தி தண்ணி வரலையே. தாகத்து கூட தண்ணி இல்லாம இருந்துடலாம், இதுக்கு தண்ணி இல்லாம போனா அசிங்கமா போகா. கருமம் கருமம். இப்போ எல்லாரும் முன்னாடி போயிட்டாங்க, அவங்கள வேற பிடிக்கணும். உங்களை பிடிப்போமா? பிடிப்போம் ஏலியன்ஸ். இப்படி தான் வெளியே போகிற இடம். வெளியே போகிறது இப்படி தான். நான் இப்போ பார்ப்போம் அவ்வளோதானே. லெஃப்ட்டு. ஐஸ் இவங்க பிடிச்சோம். இன்னொரு 4-5 பேர் முன்னாடி போயிட்டாங்க. அவங்க எங்கே போனாங்கன்னு தெரியல. ஐஸ் நான் பேசுறது கிளியராக கேட்குதா? அதையும் சொல்லிடுங்க. ஏன்னா இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து இதை மாற்றிட்டோம். அதாவது மைக்கை மாற்றிருக்கோம். 2 மைக் வச்சுருக்கோம்ல. ஐ மீன் 2னா டிஜே மைக்கில் தான். அதான் மைக் மினியை தான் நம்ம வந்து 2 வாங்கியிருந்தோம்ல. நீங்கள் பார்த்துருப்பீங்க எங்கள் சேனல்லே. அப்படின்னா என் சேனலில் அந்த வீடியோ போட்டிருப்பேன், அந்த மைக்கோட ரிவ்யூவாக. ஸோ அது இந்த 2 மைக்கு மாற்றிருந்தனால இது இன்னொரு மைக்கு. மேபி ஒரே செட்டிங்ஸ் தான் எல்லாத்துக்கும் 2த்துக்கும் செட் ஆகுமா, இல்லை இதுக்கு வேறு வேறு செட்டிங்ஸ் வேறு வேறு மைக்குக்கு மாறுமான்னு தெரியல. உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல. இடத்த பாருங்க அப்பா, அப்படி இருக்குது.
இந்த வேகத்தடையை பார்த்தா மட்டும்தான் நமக்கு கொஞ்சம் கடுப்பாகுது. ஏலியன்ஸ் எப்படி போட்டு வச்சுருக்கான் பாருங்கள். நேரா அதில் வாகமான்னு போட்டு கரெக்டாக இருக்கும். வாகமான் போடுறியால? போட்டியால? போட்டாச்சா? நீ நேராக போ, அது ஆட்டோ, அதுக்கப்புறம் உனக்கு புரிய ஆரம்பிச்சிடும். ஆ வேறு டீ குடிக்க போகிறேன்னு சொன்னாங்க. அது பாட்டு பின்னாடி அவன் வர்றான். நேராக போ, அது போய் லெஃப்ட் ரைடு எந்த இடத்துல அதில் வண்டி போகுதுல, லெஃப்ட் ரைடு. ம் ஏலியன்ஸ் முன்னாடி பசங்க போயிட்டாங்களா, மேப்பு போனால் முட்டுறோம். அதான் கொஞ்சம் கன்ஃபியூசிங். ஏலியன்ஸ் அவங்கள பிடிக்க போகிறோம். அந்த முன்னாடி போகிறாங்கள பார்த்துட்டோம். மற்ற பசங்களையும் பிடிச்சாச்சு. இந்த பிடிச்சாச்சா? இந்த முன்னாடி போயிட்டுருக்காங்களா, அதெல்லாம் நம்ம பசங்க தான். இது கிடையாது, இதுக்கு முன்னாடி போகிறாங்க. ஏன் இப்படி போட்டு வச்சுருக்காங்க? ரொம்ப ஆடுற மாதிரி போட்டு வச்சுருக்காங்க. ஏண்டா வண்டியே இதனால கோளாறாயிரும் போல இருக்கு. லிமிட்டாக போடுங்கடா. வேலை எவ்வளோ தூரம் தான் போட்டு வச்சுருப்பீங்க? வர இடம் ஃபுல்லாக இது போட்டு வச்சுருக்கீங்க. என்னடா கவர்மெண்ட்டு நடத்துது? கொஞ்சமாக போடுங்கடா. சைன் போர்டு போடுங்க, சேஃப்டிக்கு ஏதாவது பண்ணுங்க. இதை கொண்டு போட்டு வச்சுருக்கீங்க. ரிலையன்ஸ் எப்படி இருக்குது சொல்லுங்கள். இடம் மாசாக இருக்குது. இதுக்கப்புறம் இருட்டாயிரும். மலை ஏறும்போது நான் ஐ திங்க் நம்ம இருட்டில் தான் வண்டி ஓட்டணும்னு நினைக்கிறேன். எனக்கு கரெக்டாக தெரியலை. அது எப்படி ஓட்டுறேன்னு பார்த்துட்டு அது எந்தளவுக்கு கவர் பண்ணுறேன்னு தெரியலை. ஆனால் இப்போவுமே வெளிச்சம் ரொம்ப டல்லாகிடுச்சு. இதுக்கப்புறம் மலை ஏறும்போது ஐ திங்க் நம்ம இருட்டில் தான் போகணும்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் மலை ஏறினதுக்கப்புறம் பக்கத்தில் போய்ட்டு உங்களுக்கு விளாக் பண்ணுறேன். இப்போதைக்கு எதுவுமே எதுவும் விளாக் பண்ணுறதுக்கு இல்லை. உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டேன். அங்கேருந்து நம்ம கிளம்பியாச்சு. அதாவது நம்ம குளிக்கிற இடத்துலேருந்து கிளம்பியாச்சு. ஏய்க்கு நிற்கிறாங்க இந்த லே பசங்க. பேக் விழுற மாதிரி ஆயிட்டு போலக்கு ஏலியன்ஸ். அதான் ஈஸியா வண்டி எடுத்து போயிடலான்னு பார்த்தா எல்லாம் கட்ட வேண்டியதா இருக்கு. இப்படி போடணும், அப்பதான் கீழே விழும்போது. மணி 7, 5 மணிக்கு கிளம்பணும். வண்டியில இப்படி கிளம்பணும் சார். அங்க பாருங்க சார், எந்த பிரச்சனையும் இல்லை சார். டக்குன்னு முடியும் சார். ஒரே ஒரு பேக் வேணா, நான் வேணா போய் வெயிட் பண்ணட்டுமா? முன்னாடி போட்டுமா? ரொம்ப லேட் ஆகும்னு நினைக்கிறேன். ஹலோ ஏலியன்ஸ், இடத்த பாருங்கள். இந்த லைட்டாக சாரல் மாதிரி விழ ஆரம்பிச்சிட்டு எப்படி இருக்குது பாருங்கள். மலை ஏற ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்போ காஃபி குடிக்க நிப்பாட்டுன்னு சொன்னால் அவன் நேராக இங்கே வந்துட்டான். மலை ஏற ஸ்டார்ட் பண்ணிட்டோன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் டோல்கேட் வரும்னு நினைக்கிறேன். அதுலேருந்து நம்ம மேலே ஏறணும்.
வா, செம்மையாக இருக்குது. இப்போ தான் டூர் வந்த மாதிரி இருக்குது. அப்பா எப்படி இருக்கு இடம். அக்கா 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 மாசாக இருக்க இடம். எலியன்ஸ் வேற மாதிரி இருக்குது இடம். லைட்டாக ஃபாக் ஆக ஆரம்பிச்சிச்சு எனக்கு. இந்த 32 ஹேர்பின் பெண்டா? ஆஹா, செம்மையாக இருக்க. ஒரு ஈவினிங் டைமில் ஏறுறதுக்கு இன்னும் செம்மையாக இருக்குது. வர்ற மாதிரி இருக்குது பாருங்க guys. எலியன்ஸ் சரியான விஷுவல், உங்களுக்கு ட்ரீட்டு தான். வேற மாதிரி எலியன்ஸ். மழை வர லைட்டாக சாரல, மழை சாரலா எல்லாம் ஆல்ரெடி பேஞ்சது இந்த இலையிலேருந்து விழுதான்னு தெரியல. ஆனால் செம்மையாக இருக்குது. ஆஹா, செம்ம விஷுவலு. வாகமான் தான்ப்பா. அதுவும் கொஞ்சம் இந்த ஜூலை டைமில் வந்ததுன்னா நல்லாயிருக்கு. இதே இது கொஞ்சம் வெயில் டைமில் வந்தோம், அதுவும் மதிய டைமில் வந்தால் இந்த மாதிரி விஷுவல் கிடச்சிருக்குமான்னு தெரியல. பட் இப்போ தரமாக இருக்குது, செம்ம தரம். எலியன்ஸ் செம்மையாக இருக்குல்ல இடம். ஒன்றும் நல்லாயிருக்கு. நீங்களும் வர்ற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த டைமில் வந்துடுங்க. மற்ற டைமில் வராங்கன்னு சொல்ல மாட்டேன், பட் இந்த டைமில் நான் வந்தது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஸோ இதை மிஸ் பண்ணக்கூடாதுல்ல. ஸோ நீங்கள் ஜூலை மாதம் இருக்கீங்க, ஜூலை மாதத்துக்குள்ள மேக்ஸிமம் இந்த வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். போட்டேன்னா உடனே வாங்க. இல்லை நீ ஆகஸ்ட் மாதம் போட்டாலுமே வந்துடுங்க.
ஏன்னா இப்போ வெயில் தெரிஞ்சாலே இடம் சூப்பராகவே இருக்கும். அவ்வளோ அழகாக இருக்குது. யானைதானெலாம் சும்மாலாம் சொல்லலை, உண்மையிலே சூப்பராக இருக்குது. மலை ஏறுறதுக்கு முன்னாடி காஃபி குடிக்க நிப்பாட்ட சொன்னேன். இவன் காஃபி குடிக்கவே நிப்பாட்ட இல்லை, அப்படி ஏறிட்டான். ரேன்ஸ் உண்மையிலே தரமாக இருக்குது. மிஸ் பண்ணிடுறாங்க, அவ்வளோ நல்லா இருக்குது. மழை வேறு ஃபுல்லாக பெய்யலையா, அதனால சூப்பராக இருக்குது. என்ஜாய் பண்ணிட்டு ஓட்டிகிட்ருக்கோம். மழை பெஞ்சு தான் என்ஜாய் பண்ணிட்டு ஓட்ட முடியாது. மழை வேறு பெய்யலையா, நல்லா என்ஜாய் பண்ணிட்டு ஓட்டுறோம். செம்மையாக இருக்குது பாருங்கள், எப்படி இருக்குது பாருங்கள். அங்கே பாருங்கள், மிஸ்டை பாருங்கள், எலியன்ஸ் அங்கே பாருங்கள் மலையில். ஆஹா, சரியான வேட்டை போல இன்னைக்கு.